ஹாய் டியூட்ஸ், இவ்வளோ அவசரமாக நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான டெசர்ட் வந்து 200 கிலோமீட்டருக்கு அந்த இருந்து பார்சலில் வந்துட்டு இருக்குது. அதை வாங்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன போய் ஃபுல்லாக பாரு, போடுறது 60 செகண்டு, இதில் வேறு ஃபுல்லு பாதின்னுக்கிட்டு உங்களே இதே வேலையாக போச்சுங்க. நீங்கள் வேறு வீடியோ போய் பாருங்கள். நீ என்னடா சொல்கிறது சொல்கிறோம், எங்களுக்கு தெரியும். நீ அப்படியே நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். நம்ம பெரிய ரேசர் தானே, அதனால 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். பஸ் வர என்ன டைம் இருக்குங்கனால என் தம்பி என்கிட்ட எனக்கு காரப்பொரி சாப்பிடணும் போல இருக்கு. வாட் ப்ரோ, 60 ரூபா கொடுத்து 2 காரப்பொரி வாங்கி சாப்பிட்டு முடிக்கிற சமயத்துல பஸ் வந்துருச்சு. அப்படியே உள்ள போய் பார்சல் எடுத்துட்டு வெளியே வந்தோடனே கியூரியாசிட்டி தாங்காம அங்கேயே பார்சல் நான் ஓபன் பண்ணிட்டேன். அப்படி அதுக்குள்ள என்னதான் இருந்துச்சுன்னா, மதுரை ஃபேமஸ் ஜிகிர்தண்டா தான். இதுக்காடா இவ்வளவு ஹைப்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அப்படின்னா நம்ம வீட்டுல கூட தான் ரெகுலரா பிரியாணி செய்யறோம். திண்டுக்கல் பிரியாணி ஏன் ஒரு கிரஷ் வருது. அதனால மதுரை விளக்குத்தூண்ல இருக்க ஃபேமஸ் ஜிகிர்தண்டாவை சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதோட அத்தன்டிக் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு. இதை நீங்களும் உங்க ஊர்ல இருந்துட்டே வாங்கணும்னா நான் சொல்றத பண்ணுங்க. மதுரைக்காரங்களோட ஒரு நட்பு மட்டும் வச்சுக்கங்க, அப்படிதான். என்னோட ஆரோயிர் நண்பர் வினோத் அங்க இருக்காரு. அவர்கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், அங்க வந்து சாப்பிட்டு பார்க்கணும்னு. அதுக்காக அவ்வளவு தூரம் நீங்க வரணுமா, இந்த நானே போட்டு விடுறேன் அப்படின்ட்டு தெர்மாகோல் பாக்ஸ்ல மீனுக்கு ஐஸ் போடுற மாதிரி ஜூஸுக்கு ஐஸ் போட்டு தரமா அனுப்பி விட்டாரு. அருமையான பேக்கிங்ல அப்படியே வந்துருச்சு. நமக்கு டிராவல் டைம் 3 மணி நேரம் தான் அங்க இருந்து. வீட்டுக்கு போய் பாட்டில உடச்சி குடிச்சு பார்த்தா அப்பா மதுரைக்கே போன மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி குடிச்சாங்க, சூப்பரா இருந்துச்சு. அதனால நல்ல நண்பர்கள் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில நினைச்சது நினைக்காது எல்லாத்தையுமே நடத்தலாம். மதுரைக்காரங்க தாங்கிற மாதிரி இப்படி ஒரு ட்ரீட் கொடுத்த நம்ம மதுரைக்காரருக்கு ஒரு லைக் போடலாமே.